சத்திய பிதா, சத்திய குமாரன், சத்திய பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனின் திருநாமத்தில் பரலோகத்தின் சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் யூடியூப் சேனல் வழியாக உங்கள் எல்லாருடைய சார்பாகவும் தெய்வீகத்திற்கு துதி நன்றி தொழுகையை சொல்லி உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது இந்த நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், பரலோகத்தில் ஆலயமாகிய அந்த பரலோகத்தில் ஒரு பெரிய ஊழியக்காரனாக பரலோகத்தில் இருக்க அனைத்து ஊழியர்களுக்கும் அவர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு ஏஞ்சலாக உருவாக்கப்பட்ட அந்த கேரு அவன் ஏன் விழுந்து போனான்? பரலோக ஊழியக்காரன், பரலோக ஆலயத்தினுடைய பரலோக தேவாலயத்தினுடைய அந்த ஊழியக்காரன் ஏன் அவன் பூமியிலே தள்ளப்பட்டான்? இன்றைக்கு ஏன் அவன் சோதனைக்காரனாக இருக்கிறான்? அதற்கான காரியங்களை இப்பொழுது நாம் பார்ப்போம். அதை ஒரு 3 பகுதிகளாக நம்ம பார்க்கலாம். அந்த கேரு அவன் விழுந்து போனதற்கான முதல் காரணம். இப்போ அவன் அந்த பூமியில இருந்து இப்போ அந்த காரணத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது அந்த கேரக்டர், அந்த விதமான ஒரு கேரக்டர் நமக்குள் இருக்குமே ஆனால் இந்த பூமியில இருக்கிற அவனுடைய ஸ்பிரிட்டு தான் நமக்குள்ள இருந்து வேலை செய்துங்கிறத நம்ம உணரணும், புரியணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்றைக்கு இதை சொல்லி கொண்டு இருக்கிறோம். அவன் மேல அவ்வளோ பரிசுத்த ஸ்தலம், பெரிய தேவாலயம், பரலோகத்தின் ஆலயம், அதுல ஊழியக்காரனாக இருந்தவன் அவன் விழத்தல்ல காரணம் 1. இதில் முதல் பகுதி, அவனுடைய பதவி, பட்டம், படிப்பு, பதவி. இதை ரொம்ப பெருசாக அதில் பேச ஆரம்பிச்சிட்டான், நினைக்க ஆரம்பிச்சிட்டான். அங்கே அவனுக்கு கொடுக்கப்பட்ட பதவி, பூமியில் இன்னைக்கு யாராயும் ஒருவர், என் படிப்பு என்ன, என் பட்டம் என்ன, என் பதவி என்ன, நான் யார் தெரியுமா, நான் இப்படி தட்டின 1000 பேர், அப்படி தட்டின 1000 பேர், நான் என்ன செஞ்சாலும் யார், இந்த மாதிரிலாம் ஒருத்தங்க நம்ம பேசுவோமே ஆனால் இந்த லூசிபருடைய ஆவி நமக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். அதைத்தான் இப்போ சொல்ல வர்றேன். லூசிபர் எப்படி மனிதர்களுக்குள் அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். எசேக்கியேல் 28:2 அங்கு வேதம் சொல்லுகிறது, மனுப்புத்திரனே, நீ தீர்வின் அதிபதியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உன் இருதயம் மேட்டிமை கொண்டு நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்தில் வீற்றிருக்கிறேன் என்று சொல்லி உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல் ஆக்கினாலும் நீ மனுஷனே அல்லாமல் நீ தேவன் அல்ல. அப்போ பரலோகத்துல தேவாலயத்துல இவனை தேவன் ஒரு பெரிய ஆளாக அவர் வைத்திருக்கிறார். யாருக்கு? அந்த சேராபின், கேராபின், 4 ஜீவன்கள், 24 மூப்பர்கள், அந்த 1st கிரேடு, 2nd கிரேட், 3rd கிரேட், எல்லா ஏஞ்சல்களுக்கும் அவர்களை காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப் என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அப்ப எல்லாரும் இவங்ககிட்ட தான் எல்லா விஷயத்துக்கும் வரணும். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த உன்னதமான பதவி, தேவனுக்கு அடுத்த ஒரு ஸ்தானத்தை தேவன் அவருக்கு கொடுத்து வைத்திருந்தார். எனக்கு உலகத்துல நம்ம பார்த்தாலுமே தேவனுக்காக ஊழியம் செய்கிறவங்கள உலகத்துல எவ்வளோ பெரிய ராஜாவா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும் தேவ ஊழியர்களுக்கு, இறைப்பணி செய்கிறவர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம், நல்ல ஒரு மரியாதை வழங்கப்படுகிறது. தேவனுக்கு அடுத்த ஒரு மரியாதையை அவர்களுக்கு உலகத்தில் யாராயிருந்தாலும் நம்ம அதை கொடுப்பது சகஜமாக இருக்கிறது. தேவன் அப்படிப்பட்ட ஒரு பதவியை தான் அவருக்கு கீழாக அந்த லூசிபருக்கு இவருக்கு கொடுத்து வைத்திருந்தார். ஆனால் இவன் அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டான். அவன் இருதயம் மேட்டிமை. நான் யார் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய ஊழியக்காரன் தெரியுமா, என்ன இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட தானே வரணும், நான் அப்படி ஒரு இருதய மேட்டின்மை. 2வது, இவங்க வொர்ஷிப் பண்ணும்போது, ஆராதிக்கும் போது எல்லாம் பணிந்து குனிந்து அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்து அவரை ஆராதிப்பார்கள். நம்ம ஆட்கள் மாதிரி அப்படி நின்றுகிட்டே ஆடிட்டே
பணிந்து குனிந்து தொழுகிறோம் அப்படி வாய் சொன்னாலும் சரீரம் கொஞ்சம் கூட அசையாது, அப்படியே நின்றுகிட்டு இருப்போம். ஆனால் அங்கு எல்லாம் பரலோகத்தில் அப்படியே விழுந்து வணங்கும் போது இவன் நின்று ஆராதிக்கிறவன், தேவன் பின்னால் உட்கார்ந்துருப்பார், இவன் நின்று ஆராதிச்சு கொண்டு இருப்பான். இவங்க எல்லாம் விழும்போது இவனுக்குள்ள என்ன, எல்லாரும் ஏன் காலில் தானே விழுறாங்க. அந்த அந்த தெய்வத்துக்கு போக வேண்டிய அந்த துதிக்கண மகிமையை இவன் தனக்கு என்று தானே அவன் எடுத்துக்கொண்டான். அதுதான் அங்கு தவறுதலான ஒரு காரியம். நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்தில் வீற்றிருக்கிறேன். அவன் விழுந்து போன பிறகு அவன் சொல்றது, சமுத்திரத்துல ஒரு ஆசனம் போட்டு அங்க கடலுக்கு மத்தியில அவன் அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு அவன் தான் சொல்றான். அவன் சொல்றான், தேவாசனத்தில் வீற்றிருக்கிறேன் என்று நீ சொல்லி உன்னுடைய இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல நீ மாற்றினாலும் நீ மனுஷன்தான், நீ தேவனாக முடியாது. மேலிருந்து நீ தள்ளப்பட்டு போயிட்ட. நீ அங்கிருந்து தள்ளப்பட்டதற்கு முக்கிய காரணமே உன் பதவி தான், உனக்கு கொடுத்த பதவி. இன்னைக்கு உலக மக்களுக்குள்ள நீ உட்கார்ந்துக்கிட்டு அவங்க பட்டம் படிப்பு பதவியில அவங்கள மேன்மை அடைய செய்து அதை வச்சே நான் யார் தெரியுமா, நான் என்ன பிள்ளை தெரியுமா, என் பணம் என்ன, என் பதவி என்ன, என் பவுஸ் என்ன, இப்படியெல்லாம் பேசுவது அது இந்த லூசிபருடைய ஆவி அவர்களுக்குள் இருந்து பேசுகிறது. எசேக்கியேல் 28:13 சொல்கிறது, நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் நாகஸ்வரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு. அவ்வளவு ஒரு மேன்மையான ஒருத்தராக நீ வைக்கப்பட்டிருக்கிறாய். நல்ல ஒரு உன்னதமான பதவியை தேவன் உனக்கு பரலோகத்தில் கொடுத்து வைத்திருந்தார். அதுவும் தேவாலயத்தில் தேவன், உலகத்திலே பரலோகத்திலே தேவன் தான். அவனுக்கு அடுத்த அந்த தெய்வத்திற்கு அடுத்த ஒரு பதவி, அதைத்தான் இந்த லூசிபருக்கு தேவன் கொடுத்து வைத்திருந்தார். அவனை அவ்வளவு வித்தியாசமான ஏறப்பட்ட கற்களினால் உருவாக்கி படைத்து சிருஷ்டித்து அவனை உருவாக்கின உடனே மேல தாளங்கள் வாத்தியங்கள்லாம் வாசித்து அவ்வளவு சந்தோஷமாக கொண்டாடினார். ஆனால் அவன் எல்லாத்தையும் ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டான். இன்றைக்கும் பாருங்க, ஏறி போன படியெல்லாம் சிலர் எட்டி உதைச்சிருவாங்க. தன்னை உருவாக்கினவர்களை எல்லாம் மறந்துடுவாங்க. தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி வந்துடுவாங்க. அதெல்லாம் லூசிபருடைய ஆவி. அப்போ அந்த ஆவி நமக்குள் இருக்கிறதா என்பதை அப்பப்போ நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும். நம்மை நாமே செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏசாயா 14:13 வேதம் சொல்கிறது, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூடத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன். இவன் கீழே வந்துட்டான். கீழே வந்தும் அவனுக்கு வந்தது கோபம்தான். அது எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணினாலும் அவன் இங்கே வந்து கீழே வந்த இடத்துல அங்கே லிவியாதான் என்ற ஒரு பாம்பு, இன்றைக்கு காட்டுக்கு ராஜா சிங்கம், அன்றைக்கு காட்டுக்கு ராஜா நாகம், கிங் கோப்ரா, அதுகிட்ட போய் அந்த ஒரு லேடி பாம்போட இவன் தவறுதலான ஒரு பழக்கங்களை வைத்து அதுகிட்ட போய் இவன் தான் யாரு, நம்ம கீழே என்ன தேவன் அனுப்பியிருக்கிறாரு, பூமியை நான் தான் ஆள போறேன், அப்படி போறேன் இப்படி போறேன். ஏன்னா இவன் வரும்போதே அவன் சிங்காசனத்தை வேற தூக்கிட்டு வந்துட்டான். இவன் ஆகுனாங்க பூமி ஃபுல்லா தண்ணிக்குள்ள தான் இருக்குது. பூமியை தேவன் ரீசெட் பண்ணலை. அவன் கீழே உட்காரக்கு போல அந்த சிம்மாசனத்தை போட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தான். இந்த லேடி பாம்பும் பார்த்த உடனே இவன் சொன்னதெல்லாம் அப்படியே நம்பிட்டு அப்போதான் இவன் சொல்றான், நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை திரும்ப நான் தேவனுடைய வலது பக்கத்துல போய் உட்காருவேன், ஆராதனை கூடத்துல போய் நான் அமர்ந்து நான் அங்கே இருந்து தேவனோடு, அங்கேயும் நான் தான் தேவனுக்கு சமமா இருந்தேன். அப்படியெல்லாம் போய், அதாவது சொல்லுவாங்க இல்லையா, இந்த லவ் பண்றவங்கெல்லாம் முதல்ல பேசுறது பொய் தான். பொய்யாத்தான் சொல்லுவாங்க. என்ன இருக்கோ இல்லையோ எல்லாம் தாங்கிட்ட இருக்கிற மாதிரியே காட்டிக்குவாங்க. அதே மாதிரிதான் இவனும் அந்த லிவ்யாதான் என்ற அந்த லேடி பாம்புகிட்ட எல்லாம் பொய்யா சொல்லி அது உடனே அந்த பெண்கள்கிட்ட சொல்லக்கூடாததே சில ரகசியம்தான். இவன் போய் அந்த பாம்புகிட்ட போய் சொன்னான். அது ஓயாம கேட்க ஆரம்பிச்சு, நீ எப்போ போவ, எப்போ நீ பரலோகத்துக்கு போவ, எப்போ நீ பூமியில ஆடுவ, நீ எப்போ அதை பண்ணுவ இதை பண்ணுவ
அப்போதான் அவன் சொல்றான், நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை நான் உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூடாரத்திலே நான் வீற்றிருப்பேன், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். அது அவன் சொன்ன பெரிய தப்பு. ஏன்னா அவனை தன்னை தெய்வமா மாத்திக்கிட்டான். பரலோகத்தில் அப்படி பண்ணதுனால தான் கீழே தள்ளப்பட்டு விழுந்தான். கீழே விழுந்த பிறகும் இவன் என்ன பண்றான், நான் மேலே போய் நான் தேவனுக்கு சமமாய் இருப்பேன், தேவனுக்கு சமமாய் இருப்பேன். இதுதான் அவன் செய்த தப்பு. இன்றைக்கும் அநேகர் தன்னுடைய பட்டம், படிப்பு, பதவி அதையே பெருமையா பேசுறது, தன்னை ஏற்றி விட்டவங்க, ஏறி வந்தபடி தன்னை உயர்த்தினவர்கள் இவங்களெல்லாம் மறந்துடுவாங்க. தான் என்ற ஆங்காரம், அகம்பாவம் இதுதான். அப்போ முதல்ல பரலோகத்தில் சாட்சியின் கூடாரமாகிய ஆலயத்தில் ஒரு பெரிய ஊழியக்காரனாக, ஆராதனை வீரனாக இருந்த அந்த லூசிஃபர் பிசாசாக இந்த பூமியில் விழுவதற்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று அவனுடைய பட்டம், படிப்பு, பதவி. இன்றைக்கு அதை யாராயிலும் நம்ம பெருமையாக பேசிக்கொண்டு இருப்போமே, ஆனால் அந்த ஆவி நமக்குள் இருக்கிறது என்று அர்த்தம். அடுத்து 2வது உள்ள காரியங்களை நாம் அடுத்து பார்ப்போம். எல்லாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த லூசிபருடைய ஆவி எங்களுக்குள் இருக்கிறதா என்பதை அனுதினமும் நாங்களே நிதானித்து அறிந்து, அந்த ஆவி, அந்த கேரக்டர் இருக்குமே ஆனால் அதிலிருந்து விடுபட நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆவியானோட கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். மீட்பர் இயேசுவின் இனிய நாமத்திலும் பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.